அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, அதாவது கடந்த 26 ஜூலை மாசம் வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லி பல்வேறு விதமான பதவிகளுக்கு உண்டான அந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புல, பேப்பர் 1க்கான டேட்ட வந்து அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ட்டாங்க. ஆனா பேப்பர் 2 வந்து அதுல பல டிபார்ட்மெண்ட் வரனால, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் உடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாரி தேர்வு வைக்கணும்னு சொல்லி, அந்தந்த டிபார்ட்மெண்ட் உடைய அந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்ன பேப்பரோ, அதுக்கு உண்டான பேப்பர் 2 எக்ஸாம் வந்து அவங்க சொல்லவே இல்ல. அவங்க என்ன காமனா போட்டாங்க அப்டின்னா, அக்டோபர் 14லிருந்து 23/10 வரைக்கும். அதுல 19, 20 இல்லாம அப்டின்னு போட்டிருந்தாங்க. ஆனா பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா, 26/10ன்னு போட்டு காலையில 9:30லேருந்து 12:30 வரைக்கும் அவங்க குடுத்திருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 26ஆம் தேதி வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் உடைய அறிவிப்பில் சொன்னது. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பல்வேறு பணிகள் இந்த அக்ரி, ஆர்க்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு பல்வேறு பதவிகளுக்கு உண்டான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாச்சு. இப்ப நீங்க பார்க்கிறது தான் ஏஇ சிவில் இந்த மாரி சொல்லி, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 654 போஸ்ட்டுக்கு உண்டான அறிவிப்பு வெளியாச்சு. இந்த 654 போஸ்ட்டுக்கு உண்டான அறிவிப்பு வெளியாகி, பேப்பர் 1க்கு மட்டும் தான் டேட் குடுத்திருந்தாங்க. பேப்பர் 2க்கு வந்து அவங்க டேட் சொல்லவே இல்ல. இப்ப பேப்பர் 2 வந்து எப்ப நடக்கப் போகுது அப்படின்னு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் ஒரே நாள்ல இல்ல. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த கல்வித்தொகை மாறும். அப்ப என்ன போட்டாங்க அப்படின்னா, 14/10லிருந்து ஆரம்பிச்சு 23/10 வரைக்கும் போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு டிகிரிக்கும் எப்ப எக்ஸாமு அப்படிங்கிற அந்த அறிவிப்ப டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுதான் நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறது. ஸோ அதுல தெளிவா போட்டிருக்கு. 4/10 இன்னைக்கு வெளியான இந்த அறிவிப்பு. அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 14/10 அதாவது வரக்கூடிய அக்டோபர் அடுத்த 10 14ஆம் தேதி. 14/10 காலையில நடக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ 14லேருந்து ஆரம்பிச்சு 23 வரைக்கும் அந்த எக்ஸாம் 26 எக்ஸாம் 23 + 26 எக்ஸாம் போகுது. இந்த 14/10 காலை மாலையும், அந்த ஒவ்வொரு நாளும் 14லேருந்து 23 வரைக்கும் காலை மாலையும் எக்ஸாம் நடக்குது. அதுல 14/10 காலைல பார்த்தீங்கன்னா, ஆர்க் அந்த எக்ஸாமும், கம்ப்யூட்டர் சயன்ஸ் எக்ஸாமும், புள்ளியியல் உள்ள எக்ஸாம் நடக்குது. அதே 14/10 மதியம் பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸாமும், அப்புறம் வந்து மைக்ரோபயாலஜி எக்ஸாமும் நடக்குது. 15/10 பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில கம்ப்யூட்டர் சயன்ஸும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும், அடுத்து மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங் அண்ட் புரொடக்ஷன் இந்த 3 விதமான எக்ஸாம் நடக்குது. அதே 15/10 மதியம் பார்த்தீங்க அப்டின்னா, டவுன் கண்ட்ரி பிளானிங் எக்ஸாமும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸாமும், கெமிஸ்ட்ரி டிகிரி லெவல் எக்ஸாமும் நடக்குது. 16/10 காலையில பார்த்தீங்க அப்டின்னா, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயன்ஸும், ஆர்க்கியாலஜி டிகிரி லெவல்லயும், சமஸ்கிருதம் டிகிரி லெவல்லயும், மைக்ரோபயாலஜி மெடிசின்லயும், கிளினிக்கல் பார்மகாலஜி அந்த எக்ஸாமும், ஜியாலஜி டிகிரி லெவல்லயும், ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் எக்ஸாமும், டைரி டெக்னாலஜியும், பயோகெமிஸ்ட்ரி எக்ஸாமும் இந்த எக்ஸாம்லாம் 16/10 காலையில. அதுவே 16/10 மதியம் பார்த்தீங்கன்னா, ஜியாலஜி டிகிரி பிஜி லெவல்ல எக்கனாமிக்ஸு, அப்புறம் பயோடெக்னாலஜி எக்ஸாம் நடக்குது. அடுத்து 17/10 காலைல பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அந்த எக்ஸாமும், பிசிக்ஸ் எக்ஸாமும், பாட்டனி பிஜி லெவல்ல, ஜூவாலஜி பிஜி லெவல்ல, கெமிக்கல் டெக்னாலஜி, ஃபினான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டன்சி எக்ஸாமும், டைரி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்குது. அதுவே 17/10 மதியம் பார்த்தீங்கன்னா, பாட்டனி டிகிரி லெவல்ல, ஆந்த்ரோபாலஜி டிகிரி லெவல்ல, டிராவல் அண்ட் டூரிசம் எக்ஸாமும், கெமிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸாமும், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எக்ஸாமும் நடக்குது. 18/10 காலைல பார்த்தீங்கன்னா, லா எக்ஸாமும், டெய்லி சயின்ஸ் எக்ஸாமும் நடக்குது. அதே 18/10 மதியம் பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி பிஜி லெவல்லயும், ஹிஸ்ட்ரி டிகிரி லெவல்லயும், ஆந்த்ரோபாலஜி டிகிரி லெவல் நடக்குது.
21:10 காலையில நம்ம சிவில் இன்ஜினியரிங் உண்டான எக்ஸாமும், 21:10 மதியம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எக்ஸாமும், பார்மசி அண்ட் பார்மகூட்டிக்கல் சயன்ஸ் எக்ஸாம் நடக்குது. 22ல காலையில மேத்ஸ் எக்ஸாமும், 22 மதியம் அக்ரி எக்ஸாமும், ஜுவாலஜி எக்ஸாம் நடக்குது. 23 காலையில ஹிஸ்டரி பிஜி லெவல்ல உள்ள எக்ஸாமும், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாமும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம் நடக்குது. 26ல டிரான்ஸ்லேஷன் எக்ஸாம் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் எக்ஸாம் காலை, மாலை, காலை, மாலைன்னு சொல்லி காலையில 9:30க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு முடியுது. மதியம் 2:30க்கு ஆரம்பிச்சு 5:30க்கு முடியுது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் எப்பன்னு டீட்டெயிலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல நம்ம எக்ஸாம் வந்து 21:10 காலைல நடக்குது சிவில் எக்ஸாம். ஸோ விருப்பம் அதாவது நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேக்கன்சி வந்து எம்பிசில, ஜெனரல்ல இந்த ஹார்ட் ஹியரிங்பாங்க. இந்த பிடபிள்யூடில வருது. ட்ரக் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்ல வருது. அப்புறம் நம்மளுடைய ரிசர்ச் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 வேக்கன்சி இருக்கு. இந்த 4 வேக்கன்சி என்னென்ன பிரிவுகள்ல வருது அப்படின்னு சொல்லவே இல்ல அவங்க. அத இப்ப போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட் 1861 கோடு. அத பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் டேர்ம்ல லோ விஷன் ஒரு போஸ்ட்டும், பிசி, ஓபிசி முஸ்லீம் ஜெனரல்ல ஒரு வேக்கன்சியும், எம்பிசி, டிசிஇ உமன்ல ஒரு வேக்கன்சியும், எஸ்சி ஜெனரல்ல ஒரு வேக்கன்சி மொத்தம் 4 வேக்கன்சி இருக்கு. இந்த 4 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. இதுதான் வந்து என்னோட இது. ஸோ கால்ஃபர் பண்ண மாரி அவங்க ப்ராப்பரா எக்ஸாம் வந்து 26:10ல முடிக்கிறாங்க. 14:10ல ஆரம்பிச்சு 23:10 வரைக்கும். அதுக்கப்புறம் 26:10ல ஒரு எக்ஸாம் முடிக்கிறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் என்னன்னைக்குன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு உங்க படிப்புக்கு உண்டான அந்த எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்து, நீங்க மார்க் பண்ணிக்கங்க. ஹால் டிக்கெட்ட டவுன்லோட் பண்ணி விட்டுருவாங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து நீங்க எக்ஸாமுக்கு 4 எக்ஸாம் வெளியிட்டாங்க. ஸோ ப்ராப்பரா நீங்க டயத்த வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க் யூ.